கிராமத்துக்கு போகலாம் அங்கே ஊரே நின்றுட்டு இருக்கு. எல்லாம் டூரிஸ்டாக இருக்க போகிறாங்க. நியூஸ் ஐடி அதெல்லாம் வந்துட்டே இருக்குது. அப்போ அந்த நியூஸ் ഞാൻ വാട്സപ്പിൽ உங்களுக்கு ഷെയർ ചെയ്യാം. ഷെയർ ചെയ്യുമ്പോൾ உங்களுக்கு അത് പിടി കിട്ടും. അത് വെച്ച് ഒരു യൂട്യൂബിൽ സംഭവം അപ്ലോഡ് ചെയ്യണം. உங்களுக்கு ചെയ്യണം. ശരിക്കും അതിന് ലിങ്ക് കിട്ടുക. சரி. இப்போ மேலே போய் ஒரு விளக்கமாக சொல்கிறாங்கிறாரா? ஆமாம் ஆமாம். ஆல்ரெடி வந்து 961123 கஷ்டமாக தான் இருக்குது. என்னங்க ஆச்சு? என்ன ஆச்சு? எந்த வழியில் இருந்து விட்டு அதில் விட்டா கடைசியில் மேட்டில் ஏறிடுச்சு. சரி ஓகே ஓகே. நான் இன்னும் நினச்சேன். சரி ஓகே. இதை தெரியுது பாருங்கள். இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டாச்சு இருக்காம்மா. ஸோ அதை பார்க்க தான் போகிறோம். நம்ம போகிற வழியில் ஒரு நல்ல ஆஃப் ரோடுக்கு ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் நாங்கள் அப்படியே வந்தோம். ஸோ இந்த ட்ரிப்பில் யார் யார் வரோம் அப்படின்னா, ப்ரோ பார்த்துருப்பீங்க ஹைப்பர் ட்ராக்குன்னு சொல்லிட்டு அவர், கோவே அப்டோர், நான், அதுக்கப்புறம் ஹிமாலயன் ஸ்ட்ரீன்னு சொல்லிட்டு அவர் ஆக்சுவலாக வந்து நல்லா ரைட் பண்ணிட்டு இருந்தார். கொஞ்சம் நடுவில் ஏதோ கொஞ்சம் ட்ராப் பண்ணியிருந்தார் போல். இப்போ திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ பைக்கில் இந்த பக்கம் வந்து இதான் ஃபஸ்ட் டைமு ட்ரை பண்ணலாம் எப்படி இருக்குன்னு. கின்னஸ் ரெக்கார்டு ஏதோ ஆயிருக்கு அப்படி இப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ் சேனலில் வந்து எடுத்திருக்காங்க போல். ஸோ அதோட லிங்க் எனக்கு ஷேர் பண்ணியிருக்காரு அவர். ஜீப்பில் வந்தவர் ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பார்க்க நல்லா தான் இருக்குது. சாயங்கால டைமில் இன்னும் சூப்பராக இருக்கும். நாங்கள் மொட்டை வெயிலில் போயிட்டுருக்கோம். எதிர்பார்க்கவே இல்லை. ஆமாங்க அப்படி தான் போனோம். இல்லைங்க சப்பாது அந்த 4x4 போட்டு விட்டா போதும். வாட்டர் ரோலும் நடக்கு நடக்கு நடக்கு. மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இல்லை இவர் சிக்க வைக்கிறதுக்காகவே தான் நீ கூப்பிட்டு வந்திருக்கிறது. இல்லைங்க அப்படிலாம் விட்டுட்டு வர மாட்டேங்க. அந்த அந்த இது மஞ்சுமல் வயசு என்ன சொல்லி கூப்பிடுவாங்க? இல்லை இல்லை தினேஷா? தினேஷ் ஆமாம். நடங்க நடங்க இருங்க நான் முன்னாடி வைக்கிறேன். அவர் வீடியோ அவருக்கு ஒரு இதுக்கு போய் இப்படி பேசுறீங்களாங்க? இதெல்லாம் சாப்பாடு இது மாட்டீங்களா? போயிட்டீங்க? ஓ ஜி ஈஸியா இருக்குல்ல? இல்ல ஜி போக 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 வயிறு கப்புது. என்னது இதா போயுது. இது செவரு. நல்லதுக்கு தான் சொல்றேன். என்ன போக போக
இங்கதான் ஒரு twist. ஆனால் அது இப்படிலாம் எனக்கு கஷ்டப்படுத்துவீங்களா? இது கஷ்டம் இல்லைங்க, இதெல்லாம் வந்து ஒரு அட்வென்ச்சர். இது இந்த சந்துக்குள்ள வந்து மாட்டுறது. ஆமா ஜீவா வயிறு வயிறு போக முடியாது. வரலாம் படம் ஒன்று இருக்கு, அது வரலாட்டினா இந்த பாறையை நானும் அவுட்டோர் சேர்ந்து நவுத்துறேன் கொஞ்சம், அதுக்கப்புறம் உள்ள வாங்க. நீ புதைச்சிட்டு வந்துருவீங்க. வருது 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 வருது. சட்டம் போச்சு. எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்து சொல்லுங்க. கரும் மிஷின்ல மாற்றமா? கரும் மிஷினியா? அப்ப இதுக்கு மேலதான் பெரிய மிஷினே இருக்கு. இப்ப வந்து கரும் மிஷின், இப்பதான் வந்து அது என்ன மில்லு சொல்லுவாங்க, சா மில்லு. ராகுல் பிரதருக்கு வந்து இப்ப வந்தது கரும்பு மிஷின்ல மாட்டின மாதிரி இருந்துச்சாமா. இப்ப கூட்டிட்டு போய் கொலை கொடுக்க போறது சா மிஷின்ல அறுத்து துண்டு துண்டா வைக்கிற போறோம். அப்படி எதுக்கு வர்றீங்க? அப்படி வரக்கூடாதுங்க. இப்படி வந்ததா இல்ல லாக் ஆகுவீங்க. ராகுல் திரும்பினீங்கன்னா கையை வச்சு உங்களுக்கு வந்து புஷ் பண்ணிட்டு வரலாம். அது கரெக்ட் தான், உண்மைதான். ஆனா இப்படி டேமேஜ் ஆகும் ட்ரெஸ் எல்லாம், அதுக்கு போய் ட்ரெஸ் டேமேஜ் ஆகும் வெளியே வரலாம். இப்ப போய் திரும்புறீங்க. இறங்கிறீங்க அப்படியே போ. என்ன வாங்க 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 வாங்க, இப்படிதான் வாங்க. ராகுல் வந்துட்டு நீங்க என்னங்க இங்க வாங்க. ஐயா நான் அப்படியே வீடியோ போட்டுருவோம். அப்புறம் நல்லா இருக்குங்க. உண்மையா அந்த எக்ஸைட்டிங் உங்களுக்கு கிடைக்காது. த்ரில்லிங் ஒரு அனுபவம்லாம் கிடைக்காது. இடத்த காலி பண்ணுவோம். இதுக்கு மேல நம்மளால முடியாது, போயிருங்க. ஐயோ ஐயோ, நான் முதல்ல வெளியே போயிட்டு அவங்கள வீடியோ எடுக்கிறேன். வர முடியும் முடியாதுங்கிற பேச்சே அகராதி வந்து எடுத்துருங்க. அப்படியே வரலாம். இப்படி வந்து இந்த கேப் இருக்கு பாருங்க, அந்த கேப்ல வந்து வரலாம். இது வந்து வெயிட்லெஸ், அது வெயிட் இருக்கு, 2 ரூட் இருக்கு. அதுக்குத்தானே கூப்பிட்டேன். ஆனா நீங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் நீங்க எப்படி உங்களுக்கு ஃபீல் பண்ணுவீங்க பாருங்க. ஆமா, மனசு போட்டு நான் 2 தடவை போயிட்டு வந்துட்டேங்க, ரவுண்ட் அடிக்க போன மாதிரி. போட்டு ஆஃப் ரோடு போட்டு வந்து நீங்க போட்டு சாவடிக்கிறாங்களே. ஆமா, அப்படியே உட்காருங்க, அப்படியே உட்காருங்க. இப்ப சொல்லுங்க உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்துச்சு? இந்த மாதிரி இன்னொரு போயிருக்கீங்களா? போயிருக்கேன். எங்க இனிமேல் ஒரு டைம் போலாமா? இன்னொரு டைம் ஒன்ஸ் மோர். பசிக்குது, சோத்தை போட்டுட்டே அடிங்க. என்ன பாறை அது? பாறை ஒன்று இருக்கு, டம் டம் பாறை. அது நினைப்பீங்க நாய் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே எப்படி நேக்கா பேசுதுன்னு. சரி, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், இன்னும் நல்லா இருந்துச்சு. அதனாலதான் உங்களுக்கு கூப்பிட்டு விளையாட்டு கண்டென்ட்டுங்கிற 2வது விஷயம் வந்துட்டு நான் வீடியோ போட்டதுக்கு அப்புறம் ஐயோ அப்படின்னு கூடாதுல்ல, அதுக்கு தான். ஓகே, போயிடலாமா? இல்லை போகலாமா? வெயிட் பண்ணலாமா? ஸ்ட்ரீக்கு வெயிட் பண்ணலாமா? போகலாமா?
ஒரு ஸ்டாச்சு செய்திருக்கு. ஸ்டாச்சுக்குள்ள 2 மியூசியம் இருக்கு, மினியேச்சர் கேலரி மியூசியம். அதில் ஒன்றில் வந்து ராமக்கல்மேடு ராமா டெம்பிள், ராமக்கல்மேடு குரவன்குருதி ஸ்டாச்சு, அந்த இடமெல்லாம் மினியேச்சராக கூட்டிகிட்டே இருக்கு. நெக்ஸ்ட் ஒன்றில் வந்து ഇടുക്കി ഡാമിൽ ഷട്ടർ ഉയർത്തി ചെറുതോണി ഡാം, ആ ഡാമോடைய அந்த நேச்சுரல் ஏரியா எல்லாம் இந்த ஆமை கேரளாவிலே இருந்தாலும் இது தமிழ்நாட்டிலே பார்த்து இருக்கு. அது காரணம் தமிழ்நாடாണ്. அந்த ஆமை தமிழ்நாடு பார்த்து தமிழ் மக்களை பார்த்து தானே இருக்கு. இந்த ஆமை வந்து அது தமிழ்நாட்டில் என்ன ஒரு தேனி வருமா? அது தேனி ஜில்லா, தேவாரம், கோம்பை எல்லாம் வரும். தேவாரம், கோம்பை அந்த அதாவது அங்கே இந்த நம்மள கின்னஸ் ரெக்கார்ட் அப்ளை ചെയ്തിട്ടുണ്ട്. ഇത് ഏഷ്യാവിലെ ഏറ്റവും പെരിയ സ്റ്റാച്ചു, ടോർട്ടോയ്സിൽ ഏഷ്യയിലെ ഏറ്റവും പെരിയ സ്റ്റാച്ചു. ഉള്ളതിൽ 300 സ്ക്വയർ ഫീറ്റ് വീതമുള്ള 2 ഗാലറി இருக்கு. கேலரியில் ஆமைக்குள்ள 2 கேலரி இருக்கு. ஆமைக்குள்ள 2 கேலரி. அதில் என்னென்ன வச்சுருப்பீங்க? அதில் வந்து கேலரி நம்பர் 1ல் அந்த ராமக்கல்மேடு ஃபுல்லாக போட்டுருக்கு. ராமக்கல்மேடு டவுனு, டெம்பிள், ராமாரோக்கு, குரவன்குருதி ஸ்டாச்சு, வேடாம்பல் ஸ்டாச்சு, அது ஃபுல்லாக கம்ப்ளீட் இருக்குது. கேலரி நம்பர் 2ல் வந்து இந்த இடுக்கி டாமு, ചെറുതോണി டாமு, இடுக்கி டவுனு, ചെറുതോണி பிரிட்ஜு, அந்த ஏரியா ஃபுல்லாக போட்டு மினியேச்சராയിട്ട്. இப்போ இந்த இடத்துக்கு வரணும்னா எப்படி வரணும்? இந்த இடத்துக்கு வரணும்னால 2 റൂട്ടിൽ വരാം. ഒന്ന് കമ്പത്തു നിന്ന് കുമളിയിൽ വന്ന് കുമളി പുളിയന്മല அந்த റൂട്ടിൽ വരാം. കുറച്ചുകൂടെ ഷോർട്ടസ്റ്റ് വേ കമ്പം വിട്ട് രാമക്കൽമേട്, അവിടുന്ന് ഒരു 3 കിലോമീറ്റർ നാമപ്പാറ. ഡിസ്റ്റൻസ് കൂടുതൽ ഓഫ് റോഡ് ജീപ്പിലാണ് വരുന്നത്. இந்த ഓഫ് റോഡ് ട്രെക്കിംഗ് സവാരി தாராளமாக நடக்குது இடம் தானே. நல்லா மேடாக இருக்குது, நல்லா ஆஃப் ரோட் பண்ணிக்கிறாரு. எவ்வளோ ஒரு ஜீப்புக்கு எவ்வளோ வாங்குறீங்க? ஒரு ஜீப்புக்கு 1800 ரூபா 8 ஆளுக்கு. அந்த மேலே வரைக்கும் இந்த இடம் எல்லாம் பார்த்து அதுக்கு திரும்பி எட்டு பேர் வரல. 8 பேர். ஓகே. எத்தனை ஸ்பாட்டு காட்டிட்டு இருப்பீங்க? இங்கே வந்த இந்த மெயினாக இங்கே கேவ் இருக்கு. இந்த மஞ்சுமல் போய் சிறுமையில் குணா கேவ் இருக்கு. அந்த கேவ் சேம் கேரளா குணா இந்த பக்கத்தில் இருக்கு. அது மெயின் பாயிண்ட். செகண்ட் நம்ம ஸ்டாச்சு, கூர்மா ஸ்டாச்சு, இந்த ஏஷியாவிலே நம்பர் 1 டோக்கியோ ஸ்டாச்சு. தேர்டு வந்து ஒரு ஃப்ளைட் வியூ பாயிண்ட் இருக்கு. அது ஒரு கிலோமீட்டர் தாண்டி ஃப்ளைட் வியூ பாயிண்ட். ஃப்ளைட்டில் இருந்து கீழே பார்க்குற மாதிரி கிடைக்கும் தமிழ்நாடு. இப்போ இது ஓப்பனில் என்ன ஓப்பன் ஆகலையா? ഇത് ഓപ്പൺ ഈ സെപ്റ്റംബർ മാസം 7-ാം തീയതി എം മണി അദ്ദേഹമാണ് ഓപ്പൺ ചെയ്തത്. ഒരു 1.5 ഇയർ 1.5 വർഷം എടുത്തത് വേല ചെയ്ത് ഒരു 35 ലക്ഷം രൂപ ചെലവായി. இப்போ டூரிஸ்ட் பார்க்குறதுனா எப்போ இருந்தாலும் 6 to 6 morning 6 to വൈശാലി സിനിമ ഷൂട്ട് ചെയ്ത വൈശാലി കേവ്. വൈശാലി കേവ് അത് വന്ന് ഇടുക്കി ആർച്ചിലാണ്. அதுக்குள்ள போக முடியும். இல்ல இந்த இதுக்குள்ள அதனால ஷூட்டிங் மட்டும் ஓகே. இது பார்த்து மலையாள ஷூட்டிங்ஸ் தான் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு போடணும். இதுல அந்த ஒரு போட்டோ எடுத்துவோம். இந்த இத்தனை கண்டென்ட் இதுக்குள்ள இருக்கு. இது இருக்கிறது எல்லாமே இங்க இருக்கிறது. அப்ப அது அந்த இடுக்கி டேம் வந்து அந்த ஊர்ல வந்து பயங்கர எப்படி இருக்கு? புதுசு பாலம் இந்த பாலம் பிரளயத்தில் போயாச்சு. அது போயிட்டு புதிய பாலம் இந்த மாதிரி ஒரு பாலம் தான் வந்து எடுத்துக்கணும். புதுசாக வந்து இடம் ஒரு மேப் மாதிரி இதெல்லாம் அதான் கேலரியோட வெளியே பார்த்தீங்கன்னா அது வந்து கேலரியோட இது அந்த அது நீங்கள் பார்த்தீங்க. இப்போ கேலரி போகணும் அப்படிங்கிறது ராமக்கல்மேடு டவுன்